கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்களேன். கர்த்தர், திரும்ப சொல்லுங்க, அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்கிறத உங்கள் காது கேட்கும். கரெக்டா? உங்கள் காது கேட்டு அது திரும்ப எங்கே போகும்? உங்கள் இருதயத்துக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசுகிறத உங்களுடைய காது கேட்கும், அது உங்களுடைய இருதயத்துக்கு போகும். அப்போ திரும்ப அங்கே இருதயத்திலிருந்து அது என்ன விஷயம் ரிப்பீட் ஆகும். உங்கள் இருதயத்துக்கு எது போகுதோ அதுதான் அவங்க திரும்ப என்ன செய்யும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இருதயத்தின் நிலத்தில் என்ன விதை போடுகிறீர்களோ அந்த விதை தான் என்ன செய்யும், மரமாய் வளர்ந்து கனி கொடுக்கும். எனவே நீங்கள் உங்கள் இருதயத்தில் எதை போடுகிறீர்கள், உங்களுடைய காதில் எதை கேட்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். புரியுதா? ஏன் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்லும்போது நான் உங்களுக்காக சொல்லலை, நான் எனக்காக சொல்கிறேன். புரியுதா? நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லும்போதே என் காது கேட்குது, அது என் இருதயத்துக்கு போகுது, என் உடலில் வேலை செய்யும். உண்மையா இல்லையா? இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்னொன்னே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து நாம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் நாம் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், அதனுடைய விளைவு என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்கிறதில்ல, நீங்கள் போகும்போது என்னத்தை பெற்றுக்கொண்டீர்கள், எதை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமான காரியம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அட்டென்ஷனாக கவனிக்கணும். கவனித்து அதை பகுத்தறியணும். சரியா? நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் ஆராதனை முடிஞ்சிருச்சு, சில இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்மளும் நம்ம கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வரல, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வரல. நம்ம எதுக்கு வந்துட்டோம்னா கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, தொடர்பு என்ன, ஐக்கியம் என்ன, அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்டாட்டம் உலகத்துக்கு, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவு வளர வேண்டும். கரெக்டா? என்ன வளரணும்? அறிவு வளர வேண்டும். ஆவிக்குரிய அறிவு வளர வேண்டும். பேதுரு சொல்றாரு, இந்த அறிவில் நீங்கள் பெருகணும், வளரணும்னு சொன்னார். நாம் ஒரு மதத்தில் அல்ல, நாம் கிறிஸ்துவோடு, தேவனோடு, நம்மை உண்டாக்கினவரோடு உள்ள ஐக்கியத்தில் வளர்வதற்காக நாம் இந்த பூமியில் அவரை ஆராதிக்கிறோம். சரியா? அதை புரிந்து கொள்ள வேண்டும். மதத்திற்கும் நாம் தேவன் ஏற்படுத்தின வழிக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது மதவாதிகள் தான் அவரை என்ன செஞ்சாங்க, கொலை செய்தார்கள். இப்போ மதம் எங்கே நடத்துகிறது என்று பாருங்கள். ஆனால் இயேசு போதித்ததெல்லாம் வேற. அப்போ இயேசுனுடைய சிந்தையை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். இதுவரை நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் எப்படி இருப்பீங்க, அவரோடு இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே இந்த வேளையில் நம்மத்தில் யார் இருக்கானா, இங்கே யாருடைய நாமத்தில் நம்ம கூடி வரல, யாருடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நம்ம கூடி வந்திருக்கிறோம். இங்கே தனி மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் எந்த வேல்யூ கிடையாது. ஒரே ஒரு வேல்யூ எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் வேல்யூ. நமக்கு எல்லாருக்குமே இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் உண்டான வேல்யூ தான் வேல்யூ. தவிர நம்முடைய அந்தஸ்தோ, நம்முடைய அழகோ, நம்முடைய சம்பாத்தியமோ, நம்முடைய திறமையோ அது அளவீடு அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நீங்கள் ஒரு தெளிவான இடத்துக்கு வரணும். இங்கே யாரும் பெரியவங்க கிடையாது, சிறியவங்க கிடையாது. இயேசு உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரயம் என்ன, அதுதான் நம்முடைய வேல்யூ. எனவே அவரை நாம் நன்றி செலுத்தி ஆராதித்து பாடி துதிக்கும் போது என்ன இருக்குன்னா, முதல்ல நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகும். சரியா? அதை நீங்கள் விடுதலையோடு செய்ய வேண்டும். சும்மா ஏதோ அப்படி இல்லை. கர்த்தரை நான் பாடி துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய ஆத்மா, உள்ளான மனுஷன் பலப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். இதுதான் நம்ம டிராவலிங். ஏதோ நம்முடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு மட்டும் இல்லை, அவர் பிரச்சனையை தீர்க்கிறோட நாம் என்ன பண்றோம், உறவு வைக்கிறோம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுக்காய் வரவில்லை, தீர்வை தருகிற அவரோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். இதுதான் மெயின் பாயிண்ட். இதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதில்லை, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை விட மேலான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு நம்ம போனோம்னா தேவன் நமக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். எல்லாருக்கும் தருவார், ஒருத்தர் கூட தரமாக இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட நல்ல தகப்பனவர். எனவே இந்த வேளையில் நாம் யாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்த்து விடுதலையா, கடந்த நாட்கள் இருப்பாங்க. இந்த 2025 பிறந்தது முடிய போகுது. இவ்வளவு நாள் கர்த்தர் நோய் எவ்வளவு
ஆசீர்வாதமாய் நன்மையாய் கைவிடாமல் இப்படி நடத்தி வந்தது. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. கர்த்தர் காப்பாற்றின நன்மை செய்த காரியங்களை மட்டும் நினைச்சு பாருங்க. கர்த்தர் மட்டும் கைவிட்டு இருந்துப்பாருன்னா, ஒரு செகண்ட் நம்மளை கைவிட்டு இருந்துப்பாருன்னா நிலைமை என்ன இருக்கும்? ஆனால் இந்த நாளில் கிருபையினால இரக்கத்தினால அவர் நம் மீது வைத்த மிகுந்த தயவினால பிரியமானவர்களை நம்மை ஒன்றாய் கூட்டி வைத்திருக்கிறார். இதற்கு மிக மிக முக்கியமானது, நம்முடைய உள்ளத்தில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான புலம்பலும் இல்லாமல், குறைவுகளை நினைச்சிக்கிட்டு இருக்காம நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்வோம், மனதார நன்றி சொல்வோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். அவரை ஸ்தோத்தரிப்போம். அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். உங்களுடைய பிரச்சனையை பெருசாக பார்க்காதுங்க, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காலத்தை பார்க்காதுங்க, இன்றைக்கு நினைச்சு பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார், இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் எங்கள் தகப்பனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உன்னுடைய மிகுந்த தயவு, உன்னுடைய காருண்யம், உன்னுடைய இரக்கம் தகுதியற்ற எங்களுக்கு கிடைத்ததே, அதற்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடு, அவர் பட்ட வேதனை, அவர் பிதாவினால் கைவிடப்பட்ட அந்த வேலை, இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வேளையில் நாம் நன்றி செலுத்த முடியுமா? யாராவது 2 பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்திச்சிருக்கிறோம்? சீக்கிரம் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆராதிப்பதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Thank you Jesus. ஆண்டவரே, சபையாய் ஆராதிக்கிறோம். ஆமென். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. இம்மட்டுமாய் எங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் நடத்தி ஆண்டவரே, உம்முடைய வழி எங்களுக்கு காண்பித்து உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மையே எங்களுக்கு பகிர்ந்தளித்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டவரே நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, ஆண்டவரே கண்ணின் கருமணியை போல காத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆமென். அதாவது பாடல்களை பாடும்போது வார்த்தைகளை உணர்ந்து பாடலின் வரிகளை நாமளா பாட தெரியாது, இல்லை பாட்டு இயற்ற தெரியாது, பாட்டு பிரியாணி சமைக்க தெரியாது, ஆனால் பிரியாணி சாப்பிடலாமா இல்லையா? பிரியாணி எப்படி சாப்பிடணும்னா ரசித்து ருசித்து சாப்பிடணும். அதே மாதிரி பாடல் வரிகளை உணர்ந்து ஆவியானவரோடு கனெக்ட் ஆகி நான் பாடலாமா? 116வது பாடல், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. 16 இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி
உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இறைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்னை கண்ணீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்ணீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இறைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாடும் தெய்வமே நன்றி ஐயா அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாடும் தெய்வமே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இறைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. 36வது பாடல் எந்தன் உள்ளம் புதுக்கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அதாவது இந்த பாட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த வார்த்தையில் புதுக்கவி அப்படின்னா பழைய கவி தான், ஆனால் இருதயம் புதுசாக பாடணும். சரியா? பாட்டு பழைய பாட்டு தான், ஆனால் புதிய இருதயத்தோட புதிய நாவில் புதிய தெம்போட இருக்கணும் பாடணும். ஆனால் பாட்டுன பாட்டு பழைய பாட்டு இல்லையா? எனவே அந்த புதிய ஆவியோட புதிய இருதயத்தோட உற்சாகத்தோட எப்போதுமே உற்சாகமாய் நாம் கர்த்தரை பாட வேண்டும். பாடலாமா? எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன்.
அந்த காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கு சுகபல நடித்தாரே சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபல நடித்தாரே அல்லேலூயா துதி இந்த நன்னரம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னரம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை திருத்திகள் மறைத்தாரே சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை திருத்திகள் மறைத்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை பொழிந்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னில் பொழிந்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னரம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னரம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமில்லாதாரே பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமில்லாதாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அளித்தாரே பஞ்ச காலம் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னரம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னரம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே அவரோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னரம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா
எங்கள் அண்ணனாம் இயேசுவை பாடிடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். வந்து இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் பேசுனதெல்லாம் எப்படி பேசினார்? ஊமைகளாக தான் பேசினார் இல்லையா? ஊமைகளாய் அவர் பேசினார். எப்படி பேசினார்? ஒரு விதை அப்படின்னாரு, காணாமற் போன ஆடு அப்படின்னாரு. இப்படி ஊமைகளாக தான் பேசினார். அப்படி தான் இருந்துச்சு. மனசில் நிற்கொண்டிருக்காண்டி அதில் உள்ள சத்தியத்தை வச்சு பேசினார். இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும்படி நான் சொல்ல வருவேன். கிராமங்களில் ஆடு வளர்ப்பாங்க. ஆடு குட்டி ஒரு கூடையில் போட்டு கவர்ந்துட்டு ஆட்டை மேய்க்க போட்டுருக்காங்க. உள்ள கொலையை போட்டுருப்பாங்க இல்லையா? பார்த்துக்கல? அதுக்கே பார்க்கல. சாயந்தரம் உள்ள கொலையை தெரிஞ்சே இருக்கும். ஆடு வந்த உடனே இதை என்ன செய்வாங்க? அந்த கூடையை அப்படி திறந்து விடுவாங்க. திறந்த உடனே என்ன செய்யும்? அந்த திறந்த உடனே அந்த குட்டி எப்படி போகும் பார்த்துக்கலாம்? எப்படி போகும்? வாஞ்சி போகும். அது வேற ஆள்கிட்ட போகுமா? அது போய் பால் குடிக்கும் பார்த்தீங்களா? அப்போ அது பால் குடிக்கும்போது அதுக்கு ஏதாவது சிந்தை இருக்குமா? எந்த சிந்தை இருக்காது. பால் குடிக்கும் வால் ஆடிக்கிட்டே குடிக்கும் பார்த்துங்களா? இப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு வாஞ்சியாக இப்படி ஆண்டவரே தேடும். இப்படி தேடணும். இப்படித்தான் தேடணும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு வச்சுருக்காருன்னா, இப்படி நீங்கள் தேவனை தேடுங்கள். இப்படி நீங்கள் தேவனை தேடுங்கள். அப்படி தேடுகிறவனுக்கு அவர் கொடுப்பதை நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அந்த அந்த குட்டி எப்படி தாவி போய் கரெக்டாக தாயத்தம் 100 ஆடு இருந்தாலும் கரெக்டாக நமக்கு தான் தெரியும் எந்த குட்டிக்கு எந்த ஆடுன்னு தெரியாது இல்லையா? 100 ஆடு வளர்க்காமனா அந்த 100 ஆட்டுக்கும் எந்த குட்டிக்கு எந்த ஆடுன்னு நமக்கு செய்யறது தெரியாது. ஆனால் அது விஷயம் கரெக்டாக அது கரெக்டாக விஷயம். இதே மாதிரி தான் இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்களும் அவரோடும் அந்த அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கூட்டமே தவிர சும்மா ஏதோ இப்படி நீங்களும் அவர் இருக்க முடியும், இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளணும். இதில் இந்த ஊடால யாரும் கிடையாது. அவன் கொண்டு ஆட்டு பார்ப்பான், அதை கொண்டு விட்டோம்னா அது விஷயம் அது போயிடும், கரெக்டாக போயிடும். அது தாயிட்ட கரெக்டாக விஷயம். இதே மாதிரி தான் நீங்களும் தேவனும் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் செய்ய முடியும். எனவே அவரை நாம் இப்படி துதித்து பாடி மைமைப்படுத்தி அவர் ஆராதிக்கும் போது பிரியமான வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம் மாத்திரம் இல்லை, நீங்கள் மற்றவங்களையும் தேவத்தை எப்படி செய்யலாம், நடத்தலாம். அதுக்காகத்தான். சரியா? எனவே இன்னொரு பாடலை நாம் பாடி அவரை அப்படிப்பட்ட ஆவியோட அப்படிப்பட்ட இருதயத்தோட அதுதான் சொன்னாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயினார். கரெக்டா? அப்போ ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? ஆட்டை தேடும். ஆட்டுக்குடி என்னதான் என் கொலையை ஒடிச்சு போட்டாலும் அது யாரை தேடும்? அது இப்படித்தான். அதுதான் மேட்ரு. ஆண்டு இவனே மேட்ரு இல்லை, அது தாயை தேடணும், தாயிட்ட கொண்டு விடணும். அதுதான் அந்த அவனுக்கு வேலை. நல்லவனுக்கு தான். இதே மாதிரி நான் ஒரு பிதாவோடு தான் நான் நடத்த விரும்புகிறேன். நான் ஏன்ட்ட நடத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை, நான் சபை வச்சிருக்கேன் அப்படிங்கிறதும் காரியமும் இல்லை. அவரிடத்தில் நடத்துவது தான் என்னுடைய வேலை. அப்போ அங்கே நடத்தணும்னா அது வாய் நிறைய வயிறு நிறைய அந்த ஆட்டுக்குட்டி தாய் பால் குடிச்சோன்னா என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? கட்ட மண்ணில் கொள்ளும். கட்ட மண் சுவரில் அது என்ன செய்யும்? போய் மேலே ஏறி நடந்து என்ன செய்யும்? தொழிலும் பார்த்துக்கலாம். எனவே இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு ஜெய கம்பீரமான ஒரு வாழ்க்கையை சொல்லி வாழ முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய நோக்கமும் கூட. சரியா? ஒரு பாடலை நாம் பாடி அவரை ஆவியோடும் உண்மையோடும் பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அது 176வது பாடல 4 கவிகளை பாடும். 176வது பாடல 4 கவிகளை பாடும். சரிங்களா? முதல் 4 தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி
வென்று கீழ்படுத்தினார். ஜீவ பகைவரை வென்று கீழ்படுத்தினார். எங்கள் தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கைக்கொண்ட உத்தம ஜாதி உட்பீரவேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கைக்கொண்ட உத்தம ஜாதி உட்பீரவேசியுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. எங்கள் தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நேரம் தன்னிலம்மை மன்னாதி மன்னனே நம் தேவனாயிருப்பார். அந்நியர் ஆழ்வதில்லை அல்லேலூயா. தன்னிலம்மை மன்னாதி மன்னனே நம் தேவனாயிருப்பார். மன்னரும் தேவ சமாதானம் தங்கும். சமாதானம் தங்கிடுமே. மன்னரும் தேவ சமாதானம் தங்கும். சமாதானம் தங்கிடுமே. எங்கள் தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் எப்போதுமே அவர் விரும்புகிறது என்னன்னா, அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் அதை செலுத்த முடியும். அவர் எதை விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அதை செலுத்த முடியும். அதை எதை விரும்புகிறார்னு தெரியாதனால்தான் காயின் செலுத்தி உன் காணிக்கை என்ன செய்ய முடியல, அங்கீகரிக்க முடியல. ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்த அங்கீகரித்தான் இருக்கு. அவன் எப்படி கொடுத்தான் அப்படிங்கிறது, அவர் எப்படி ஏன் அங்கீகரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட காணிக்கையை அங்கீகரிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். அதாவது யாத்ராகமம் 25 சரி 25 ஒன்று 2 முடியும். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. வேற ஒருத்தண்டையும் வாங்காத. அதான் வேற ஒருத்தண்டையும் வாங்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்கள் உற்சாகமாகவும் மனப்பூர்வமாகவும் பிரிக்கலைன்னா அவர் நம்முடைய துதியை என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளும். உற்சாகமாய் மனப்பூர்வமாய் இந்த ரெண்டு இருக்கணும். இங்கே எவ்வளோ புரியுங்கிறத அவர் பார்க்க மாட்டார். உற்சாகமாக கொடுக்குறானா மனப்பூர்வமாக கொடுக்குறானா அப்படிங்கிறத அவர் பார்க்க. இந்த ரெண்டும் அவன்கிட்ட இல்லை. யார்கிட்ட இல்லை? அவன்கிட்ட இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். எனவே இந்த பூமியில் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கை உற்சாகமும் மனப்பூர்வம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
உற்சாகம் மனுஷன் காண்டி செய்யவே கூடாது. மனுஷன் காண்டி செய்யவே கூடாது. உற்சாகமும் மனப்பூர்வமாய் அவரும் நீங்களும் தான் அப்படி செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொரு மேட்ரு இருக்குது, இனிமேல் ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. யாத்ராகமம் 12:37 படியும். யாத்ராகமம் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி கூட்டுக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் அடுத்து அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான போயிட்டு இப்போ காணிக்கு யாரும் நமக்கு சொன்னாரு? இஸ்ரவேல் புத்தர்கிட்ட வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, பல ஜாதியான்ட்ட அனுப்பிக்கூடாது, வாங்கக்கூடாது. சரியா? பல ஜாதி போயிருக்கான், அவன்கிட்ட என்ன சொல்ல காணிக்க யார்கிட்ட வாங்க சொன்னா வாங்கணுமோ அவன்கிட்ட தான் செய்யணும், வாங்கணும். பல ஜாதியான ஜனங்களோட காணிக்க அவருக்கு தேவையில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். வார்த்தை கவனிக்கணும், இல்லாட்ட ஏமாந்துருக்கணும். பல ஜாதியான ஜனத்தை காணிக்க வாங்கவே சொல்லலை. அடுத்தபடி இஸ்ரவேல் புத்திரத்தை வாங்குது. அது எப்படிப்பட்டவன் வாங்க? உற்சாகமும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் மட்டும் வாங்க. ஒருத்தன் மட்டும் வாங்க, அவ்வளோதான் போதும். அது யாரா இருக்கணும்? ஆமாம். அதுக்காண்டி அந்த பல ஜாதியான ஜனங்கள்கிட்ட நான் வாங்காத கூடாது அப்படிங்கிறது தான் உள்ள இருக்க மேட்ரு. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கும் தெரியணும், நீங்கள் அந்த இஸ்ரவேல் புத்திரனா அல்லது அந்த பல ஜாதியில் ஒருத்தனா அப்படின்னு கேட்கணும். இவங்களும் வந்திருக்காங்க. யாரும் வந்திருக்கா? இந்த பல ஜாதியான ஜனங்களும் வந்திருக்காங்க. இங்கே பல ஜாதியில் ஒருத்தனா அல்லது வாக்குத்தத்தம் பண்ண இஸ்ரவேல் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய சந்ததியா அப்படின்னு பார்க்கணும். இப்படி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்க அப்பா? அது விசுவாசத்தின் சந்ததி. அப்போ விசுவாசத்தின் சந்ததி எப்போதுமே எப்படி இருப்பாங்க சொல்லுங்க அப்பா? உற்சாகமும் மனப்பூர்வமாய் இந்த 2 இல்லாதவன் அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி கிடையாது. அது அந்நிய ஜாதி, அது பல ஜாதி, அது மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எங்களுடைய விதவைகள் அன்றாட விசாரிக்கப்படுறதுனால அவங்க நினைஞ்சாங்க முறுமுறுத்தாங்க. அவங்கேயும் பார்த்தீங்கன்னா, எனவே நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மேட்ரு. இப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனது என்ன செய்யும்? தெளிவாகிட்டே இருக்கும். உங்களுடைய மனது என்ன செய்யும்? தெளிவாகும். அப்போ இந்த தெளிவு இருந்துன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயும் பிரச்சனை வைக்க மாட்டீங்க. உற்சாகம் மனமாக இங்கே அவரும் நீங்களும் போயிட்டே இருப்பீங்க. சரியா? ஆபிரகாம் ஒருவராக இருக்கிற உழைத்து. அப்போ கூட்டத்தை பற்றி முக்கியம் இல்லை. ஆபிரகாமின் சந்ததியை அழைக்கப்பட்டவனா தெரிந்து கொள்ளப்பட்டவனா என்பதான் மேட்டரே தவிர கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது நான் கூட்டத்தை தேடலே கிடையாது. ஒரு காலத்தில் கூட்டத்தை தேடிப்போம். ஆனால் வேதத்தை படிக்க நேசிக்க அதிலிருந்து நான் அநேக வெளிச்சங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் நான் பேசியிருக்கேன். என் பிரசங்கத்தை கடைசி வரைக்கும் காணுங்க, இந்த வழியெல்லாம் கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கலாம். எனவே அவருக்கு நான் இந்த வேளையில் எழுச்சி நீங்கள் விசுவாசத்தின் சந்ததியாய் எழுந்து நின்று நன்றியையும் துதியையும் காணிக்கையும் செலுத்தலாம். எப்படி? ஸ்தோத்திரம் பலி, உற்சாக பலி, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த வேளையில் ஆண்டவரே, நான் விசுவாசத்தின் சந்ததியாய் ஆபிரகாமின் சந்ததியாய் நான் உமக்கு காணிக்கை கொடுத்து வந்திருக்கிறேன். நன்றி நிறைந்த இருதயத்திலிருந்து ஆண்டவரே நான் உம்மை துதிக்க, பாட, மகிமைப்படுத்த, உம்முடைய ஆவியினால் என்னுடைய ஆவியை நிரப்ப, உம்முடைய வசனத்தினால் என் இருதயத்தை நிரப்ப, உம்முடைய மனதினால் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒரே இருதயமாய், ஒரே ஆவியாய், ஒரே சிந்தையாய் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே நோக்கத்தில் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தூர எரிஞ்சிட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் தேவை இதெல்லாம் உங்கள் கவலை, கண்ணீர் இதெல்லாம் எரிஞ்சிட்டு உற்சாகமாய் ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கத்துறேன். நாம் யாவரும் ஏகோபித்து ஒரே இருதயமாய் எண்ணி பார்த்து
உளவாய் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். பாருங்க, தாயின் கருவுல நம்மை உருவாக்கி பாதுகாத்து நம்மை வளர்த்தெடுத்து பூமியில பிறக்க வைத்து அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ மனம் போல வாழ்ந்தும் கர்த்தர் நம்மை விடாமல் தேடி தேடி விரட்டி விரட்டி நம்ம பின்னாடியே வந்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை அரவணைத்து இதுநாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரே. எண்ணி பாருங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ விபத்துக்கள், விஷ சந்துக்கள், விக்கினங்கள், மனுஷருடைய கண்ணிகள், மனுஷருடைய நிந்தனைகள், சதிமோசங்கள், இவைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து கர்த்தர் கிருபையா இந்த நாளில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. அவரை துதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு வேற எந்த நோக்கம் நமக்கு இல்லை. எனவே நாம் உற்சாகமாய் அவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தி அவரை சுருக்கமாய் மகிழ்ச்சியாய், புலம்பல் இல்லாமல், புலம்பலே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே புலம்பல் இருக்கக்கூடாது. துதியும் நன்றியும் தான் இருக்கணும். சிவமெல்லாம் ரெண்டாம் தரம் தான். துதியும் நன்றியிலுமே உனக்கு அத்தனையும் கிடைச்சிடும். நீ ஜெபிக்க வேண்டிய நிலையே இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தரை துதி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு துதித்தார், இயேசு ஜெபித்து நன்றி சொன்னார், பவுல் நன்றி சொன்னான். பிரியமானவர்களே, கர்த்தரை பாடி சிறைச்சாலையில் துதித்தான். அவன் புலம்பிட்டு இருக்கல. சிறைச்சாலையில் பேதுரு தூங்கிட்டான், அவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கல. பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்போதுமே புலம்பாம கர்த்தரை துதிக்கிறவனாய், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருக்கும்போது அவன் வாழ்க்கை எல்லாம் நேர்த்தியாய் நடக்கிறதை அநேகர் பார்ப்போம், உலகம் பார்ப்போம், ஆச்சரியப்படும். அப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார். நாம் தகப்பன் இடத்துல வந்திருக்கிறோம். இந்த உண்மையோட, இந்த உறுதியோட நாம் கர்த்தரை துதிக்கலாம். சோர்வா, தளர்வா இல்லை, உற்சாகமாய், நன்றியாய், எப்போதும் என் கர்த்தர் எனக்கு நன்மைதான் செய்வார். என் வாழ்க்கையில ஒரு தீமையும் அவர் செய்ய மாட்டார். நான் அதை அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடல அப்படிங்கிற நன்றி நிறைந்த இருதயத்தோடு அதை உங்கள் இருதயத்தில் பூர்த்தியாக்கி வைத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தரை துதிக்கலாம். யாராவது 2-3 பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கலாம். மற்றவர்கள் நாம் கூட அவர்களோடு சேர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். 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 தேவன் பெரியவராய், எங்களை நடத்தி வந்த தேவன் எங்களுக்கு பெரியவராய், தகப்பனாய், ஆமென். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. ஆமென். நாங்கள் தூபமாய், நறுமணமாய், ஆமென். நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. Thank you Lord. ஜெபிக்கும்போது தன் இருதயத்தையே ஊற்றி ஜெபித்தது போல Thank you Lord. பூர்வமாய் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவினுடைய காணிக்கையை அங்கீகரித்த தெய்வம் ஆண்டவரே. ஆமென். பூர்வமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக அப்பா என்னுடைய ஆவி, ஆத்மா, கருதத்தை ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே தந்த மனமகிழ்ச்சினாலே தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்தி ஆமென் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மட்டும் நடத்தின எபினேசரே, ஆமென், நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அப்பா இயேசப்பா, ஆமென், நிறைந்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வாயில் எல்லாம் துதியினால் நிறைந்திருக்கத்தக்கதாக ஆமென். தேவன் தந்த பலத்துக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக எங்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு வினாடி பொழுதும் எங்களை பாதுகாத்த தெய்வத்துக்கு வானாதி வானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபையின் அஸ்திபாரமும் நீரே,
சபையின் தலையானவர் நீரே, சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்து கொள்ள வருபவர் நீரே, சபையின் அஸ்திவாரமும் நீரே, சபையின் தலையானவர் நீரே, சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்து கொள்ள வருபவர் நீரே. அல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாதி கர்த்தாவே, துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, துதிக்கிறோம். மகிமை தேவனே, மகத்துவத்தின் தேவனே, எங்கள் அப்பா பிதாவே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்தவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை சேர்த்தது போல ஆண்டவரே எங்களை சேர்க்கிறே. இந்த நாங்கள் ஆண்டிருப்போம். எத்தனையோ போற யோசித்தல், எத்தனையோ கிருமிகள், எத்தனையோ பொல்லாப்புகளிலிருந்து எங்களை பாதுகாத்து வந்தீரே. நன்றி தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, மீட்கப்பட்ட ஜாதியாய் உங்க ரத்தத்தினால் வெள்ளூட்டப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜாதியாய் நாங்கள் சகோதர சகோதரிகளாய் வந்திருக்கோம் தகப்பனே. நன்றி. உமக்கே துதி, எல்லாமே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுதும் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சந்தோஷமாகவும் அந்த நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை துதித்து உங்களை பாடி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இங்க வந்திருக்கோம் தகப்பனே. உதவி செய்வதற்காக அந்த நன்றி தகப்பனே. நீ பொறுப்படுத்துங்க இயேசு ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உண்மை படைக்கிறோ, எங்குகின்றோம் உமாசீர் பெறவே. அல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஆமென், ஆமென். உட்காரலாம். பயிர்வா
சொல்ல. பிள்ளைகள் கர்த்தரால், அதாவது அப்படி சொல்லணும், அதாவது சும்மா கம்முன்னு இருக்கிறார். எப்படி? பிள்ளைகள், நீங்க ரெண்டும் சொல்லணும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் சும்மா வராது, அது கர்த்தர் கொடுத்தால் தவிர பிள்ளைகள் என்ன செய்யாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சாராளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார், ரெபேக்கானுடைய கற்பத்தை அடைத்திருந்தார், அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்காம இந்த பூமியில் யாரும் பிறக்கவே முடியாது. அதுமாதிரி எலிசபெத்தினுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் கர்த்தர் கற்பத்தை திறந்து ஒரு பிள்ளையை நினைச்சார், அனுப்பினார். இது ஒரு முன் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? வந்து நீங்கள் பார்ப்போம், மற்றவங்களாம் எப்படி இல்லையா, நீங்களும் அப்படித்தான். அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரியா? இதை புரிந்து கொள்ளுங்க. எனவே கர்த்தர் பிள்ளைகளை நம்ம கொடுக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போ ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே. அப்போ நம்மகிட்ட இருக்க ஆவி எல்லாம் யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. கரெக்டா? அப்போ நம்ம எல்லாருமே யாரு? தேவனுக்கு வந்திருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் அப்படி செய்தார் அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போ பிள்ளைகள் எதற்கு சொல்லுங்க பார்ப்போம்? தேவ பக்தி எதுக்கு? தேவனை காண்பிக்க, தேவனை இந்த பூமிக்கு காண்பிக்க. எல்லாரும் காண்பிக்கிறாங்களா? இல்லை. ஆனால் தேவனை காண்பிப்பதற்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? பிள்ளைகள். அப்போ நம்ம குடும்பம் தேவ பக்தியாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நம்முடைய பிள்ளைகள், நம்ம குடும்பம் தேவ பக்தியாக இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் மட்டும் தேவ பக்தியாக செய்ய மாட்டாங்க, வளர மாட்டாங்க. எனவே ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்? தேவ பக்தியாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளும் எதில் வளரும்? தேவ. எனவே இப்படி இந்த பிள்ளைகள் தேவ பக்தியில் வளருவதற்கு அந்த பெற்றோருக்கு ஞானம், கிருபை, இது ரெண்டு வேணும். ஞானம், கிருபை, புத்தி, அறிவு, இது எல்லாமே தேவை. இது எல்லாமே நீதிமொழிகளில் இருக்கு. எனவே இவங்க குடும்பமாய் அந்த நீதிமொழிகளை வாசித்து அந்த பிள்ளைகளுக்கு அதை போதித்து வந்தானா அந்த பிள்ளைகள் என்ன குடும்பமாக இருக்கும்? தேவ பக்தி உள்ள குடும்பமாய். எனவே அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள குடும்பமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் யாவரும் சபையார் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பூமியில் நீர் எங்களை அனுப்பினதின் நோக்கம் தேவ பக்தியுள்ள சந்ததியாய் வாழ்வதற்கு, தேவனை வெளிப்படுத்துவதற்கு, தேவனை காண்பிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவனுக்கு மகிமையை வாழ்வதற்கு பெற்றோருக்கு கிருபையும் ஞானத்தையும் அறிவையும் முக்தியும் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை தேவ பயத்தில் வளர்வதற்குரிய கிருபைகளை கொடுங்க. இது இருக்கும்போது இந்த உலகத்தில் உடைய பாதுகாப்பு, உடைய ஆசீர்வாதம், உடைய செல்வம் எல்லாம் கொடுக்கப்படும் என்று நீ சொன்னீரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாம் கொடுத்த வார்த்தையின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய கரங்களே குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இரட்சகராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க, நல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்தாப்புல கவனிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, கவனிங்க. பேசப்படுற வார்த்தையை வசனத்தோடு என்ன செய்யுங்க, ஒப்பிட்டு பாருங்க. சும்மா உட்காந்து பிரதர் பேசினாரு. இந்த தனி மனித ஆராதனைக்கும் தனி மனித துதி பாடுதலுக்கும் இங்கே இடமே கிடையாது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நானும் ஒரே ரத்தம், அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். இங்கே சீனியர் ஜூனியரு ஆவிக்குரியவன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் சொல்லட்டும் இவன் ஆவிக்குரியவன், சாதாரண நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம். அது உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம் மூணுக்குமே அது எப்படி இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஆவி ஆத்மா சரீரம் அந்த மூன்றுக்குமே பிரயோஜனம் உள்ள காரியங்களை தான் பேசப்படும். நீங்கள் வேதத்தை வாசித்து அதை ஒப்பிட்டு பார்த்து தியானிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களை சந்திக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம். அதுதான் அது மிக முக்கியமான காரியம். உங்களை சந்திக்கிறவர்கள் அல்லது நீங்களை சந்திக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம். எனவே ஒரு 20 மினிட்ஸ் தாமதம் பேசுவாங்க. ஓகே, இந்த நாளில் அப்படி நான் ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட எடுத்துக்குவேன். நீங்கள் எல்லாருமே அதை ஷேர் பண்ணோம்னா ஒரு புரிதலுக்கு வரணும் தான் மேட்ரு. கூடணும் ஜெபம் பண்ணோம், ஒரு செய்தியை கட்டமில்லை, புரிந்து கொண்டு இருந்தாலும் அவங்க ஆளுக்கு வந்து விஷயம் ரைட்டாக இருக்கும். இப்போ யோவான் சுவிசேஷம் இந்த யோவான் சுவிசேஷம் எழுதுனது யார், எப்போ எழுதினார், இதை நீங்கள் யோசிக்கணும். அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விடை கிடைக்கும். சரியா? இது எப்போ எழுதினார் அப்படின்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் கழித்து எழுதினார். அப்போ எழுதினவருடைய புரிதல் எப்படி இருந்துச்சு? இயேசு சீசனாக இருக்கும்போது, இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்யும்போது இவர் ஒரு இளம் சீடனாக இருந்தார் இல்லையா? இருக்கிறதுலே சின்ன பையன். அவர் தான் யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். அப்போ அவர் எழுதினது அப்போ அவர் கூட இருக்கும்போது இருந்த மனநிலைக்கும் இப்போ எழுதும்போது இருக்கக்கூடிய அவருடைய மன வளர்ச்சி, ஆவிக்கு, அதாவது ஒரு புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? இதை நீங்கள் திங்க் பண்ணணும். நீங்கள் திங்க் பண்ணாமல் இது ஒர்க் ஆகும். கரெக்டாக? ஒரு மாத்திரையை சாப்பிட்றாரு தர்றாரு அல்லது ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல ஜீரணமாகணும். உங்கள் உடம்புல ஜீரணமாகாமல் அதை சாப்பிட்டு என்ன செய்ய? எனவே நீங்கள் யோசிக்கணும். அப்போ அவர் எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார். என்ன எழுதுறாருமா? ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சரியா? இது ஒரு மந்திரம் கிடையாது, இது ஒரு புரிதலுக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் 16 வாசிக்கலாமா? 4. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் இந்த முழு உலகத்தையும் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். நல்லா புரியுங்க. இதுதான் கிறிஸ்துமஸ். சரிதானா? அதானே கொடுத்தார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் நற்செய்தி. அங்கே என்ன சொல்லி? இது அவர் சொன்னது, இது இயேசு சொன்னது. நீங்கள் அந்த வசனத்துக்கு அப்படின்னா 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா புரியும். இயேசு அவனை நோக்கி, இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவர்களை நீ அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லும்போது தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
இப்போ எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் அங்கே கிடையாது, அவர் பார்க்கவே இல்லை. இப்போ யார் விசுவாசிக்கிறா என்று பார்க்கிறார்? யாரு விசுவாசிக்கிறா என்று பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்னது? வெயிட் ஒன்னி. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் மட்டும்தான். உங்க தாழ்மையவோ உங்க பரிசுத்தையோ உங்க நீ காணிக்கையோ அவர் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒண்ணு என்னது சொல்லுங்க? என்னது? விசுவாசம் மட்டும்தான். மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னதான்? அதுக்கு ஒரு சின்ன சொல்லுவேன். என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்காக தம்முடைய ஒரே பேரான பூமிக்கு அவரை என்ன செய்தாரு? அனுப்பினார். அப்படிங்கிறத நீங்க முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கணும். அது மட்டும் தான். இது இயேசு வேற அப்போஸ்தலர் யாருன்னு சொல்லலங்க. முதல்ல சொன்னது யார் தான்? இயேசு. என்னை விசுவாசிக்கிறார் தான் தேவை. பிறந்தாருன்னு எல்லாம் கொண்டாடி போயிட்டான். என்ன பிறந்தாருன்னு கொண்டாடி தண்ணி அடிச்சு கேக் சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் விசுவாசிக்கிறவர்களா? அவங்களாம் விசுவாசிக்கிறது கிடையாது. அவங்களாம் சந்தோஷமா ஜாலியாக அனுப்பிடுவாங்க. ஆனா அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்போ அவரை தந்தருளின் நோக்கம், அவர் பூமிக்கு வந்ததன் நோக்கம் நாம் என்ன அடையணும்? நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நித்திய ஜீவனை அடைய வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த நித்திய ஜீவன் வேண்டும் என்ற வார்த்தை, அந்த புரிதல் நமக்கு இருக்கு? நித்திய ஜீவன் எனக்கு வேண்டும், அழியாத ஜீவன் எனக்கு வேண்டும், அழியாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். அதுக்கு தேவை ஒன்னே ஒன்று, ஃபெய்த் மட்டும்தான். வேற ஒன்றையுமே கேட்கல. நல்லா நீங்கள் வசனத்தை பாருங்க. நான் சொன்னது அதுதான் முதல்ல சொன்னேன். பேசப்படுகிற வார்த்தையை நீங்கள் சரிதானா என்று யோசிக்க வேண்டும். சரியா? இப்போ அடுத்து, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை அனுப்பினதன் நோக்கம், அவர் அனுப்பப்படாவிட்டால் இந்த பூமிக்கு வந்துருச்சு மாட்டாரு, வந்திருக்க மாட்டார். நல்லா புரிந்து. அவர் அனுப்பப்படாவிட்டால் இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டார். நான் போகிறேன் அவர் எப்பமா கேட்டாரு? பிதா அனுப்பின பிறகு தான் அவர் செஞ்சாரு, வந்தார். விளங்குதா? எனவே அவராலே ரட்சிக்கப்படுவதற்காகவே எல்லா விதத்திலும், ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றிலுமே நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. நல்ல விளங்கும். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. நீங்க படிச்சா தான் புரியும். நீங்க படிக்கும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்? விளங்கும். அப்போ இந்த ரட்சிக்கப்படுது. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? பூமிக்கு அனுப்பின நோக்கம் எப்படியாவது ஜனங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஆனா எல்லாரும் விசுவாசிக்கல. கரெக்டா? 18வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இங்கேயும் அதை தான் எதிர்பார்க்காரு. வைத்து தான். பிரியமானவர்களே, அவர் விசுவாசத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறார், வேல்யூ பண்றார், விசுவாசத்தை எந்த அளவுக்கு அவர் உயர்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா பார்க்கணும். அவர் எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை. அவரால் எனக்கு ரட்சிப்பு உண்டு, அவரால் எனக்கு மீட்பு உண்டு, அவரால் எனக்கு விடுதலை உண்டு, எல்லா விதத்திலையும் அவரால் எனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டுங்கிறத விசுவாசிக்கணும். நீங்க யாரை விசுவாசிக்கணும்? போதகரை விசுவாசிக்க கூடாது. நிறைய பேர் போதகர் மேல விசுவாசிக்கணும், அல்லது சபை மேல விசுவாசி வைக்கணும். இது ரெண்டு இருக்கக்கூடாது. நீங்க பார்க்க அந்த ரெண்டு அமைப்பும் அப்போ கிடையாது. கரெக்டா? இந்த வார்த்தையை பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சபை அமைப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர் அமைப்போ அப்போ என்ன செய்யாது? கிடையாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இவர் சொல்ற வார்த்தை தான் முக்கியம். இவர் சொல்ற வார்த்தை. அப்போ இவரும் அவனும் தானே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்டிங்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸு, எப்படி ட்ரஸ்ட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, இது எதுவுமே கிடையாது. இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்களும் அவரும், அவர் மேல உள்ள உங்களுக்கு விசுவாசம் மட்டும்தான். இந்த கூட்டமே கிடையாது. அப்படித்தான் சொல்லியிருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக
தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ, இப்பவுமே என்ன சொல்லுது, விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. பாருங்க, ஆக்கினை தீர்ப்புக்கு ஒருத்தன் உட்பயிருந்தான். என்ன அர்த்தம்? அவரை விசுவாசிக்கல. அந்த ஒரு காரியம்தான். அவன் அந்த பாவம் செஞ்ச, அந்த பாவம் செஞ்ச, இதெல்லாம் சொல்லவே படலை. பிரியமானவர்களே, இது இயேசு. அப்போ அவர் எதிர்பார்க்கிறது என்னதான்? விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். பவுல் எழுதுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். மற்றவங்ககிட்ட விசுவாசம் இருக்கான்னு சோதிக்க சொல்லல. நம்ம எல்லாம் யார்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அவங்ககிட்ட விசுவாசமே கிடையாது, இவங்ககிட்ட விசுவாசமே கிடையாது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை மட்டும்தான் செக் பண்ண முடியும். யாருக்கு விசுவாசம் இருக்கிறதா என்ன என்பதை நீங்களும் நானும் நம்மையே செக் பண்ணிக்கொள்ளணும். இன்னொருத்தர் போய் செக் பண்ண வேண்டிய அவசியமே ஏன்னா இல்லை. அவர் சொல்லிட்டாரு, விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரியமானவர்களே, எனவே நீங்கள் பார்க்கணும். ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னா செக் பண்ணணும்னா எனக்கு செக் பண்ணணும் கை நீட்டுவாங்க தான், இன்னொருத்தர் செக் பண்ணணும் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் கூட்டத்துக்கு வந்ததுனால அவருக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. யாருக்கு? நீங்கள் வந்து பாட்டு பாடி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செக் பண்ணணும். உங்களுடைய ஆத்மாவில் இருக்க விசுவாசத்தை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் விசுவாசம் டெவலப் ஆகிட்டுனா நீங்கள் இந்த பூமியில் ராஜா மாதிரி வாழலாம். எப்படி? உங்கள் விசுவாசம் யாரோட கனெக்ட் ஆகும்? பிதாவோடு, குமாரனோடு, பரிசுத்த ஆவியானோடு கனெக்ஷன் ஆகும். இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? பறக்கலாம். பிரியமானவர்களே, உலகத்தில் உங்களுக்கு தடையே இல்லாம எந்த தடையும். கழுகு மலை தடுக்க முடியுமா? கழுகை மலை தடுக்க முடியுமா? மழையில் நனையுங்களா கழுகு? கோழி நனையும். ஆனால் கழுகு என்ன செய்யாது? எங்கே போயிரும் தெரியுமா? மேகத்துக்கு மேலே போயிடும் கழுகு. புரியுதா? கழுகு என்ன செய்யும்? மேகத்திற்கு மேலே போயிருந்ததை விட மேகத்துக்குள்ள இருக்காது. அதனால தான் கழுகு நனையாது. அதான் கழுகுக்கு உண்டான பலன்னாரு. கழுகுக்கு உண்டான பலன்னா அடுத்தவரை அது தூரத்திலிருந்து பார்க்கும். இந்த பார்வை வேண்டும். அதெல்லாம் என்னன்னா, இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு அது என்ன செய்யும்? கிடைக்கும். பிரியமானவர்களே, எனவே இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. எதை விரும்புகிறான் மனுஷன்? ஒளியை பார்க்கிலும் இருளை. பாருங்க, நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க எங்கே இருந்தாலும் தேவனை பார்க்கிலும் இயேசுவை பார்க்கிலும் வேறொன்றை விரும்ப முடியும். கரெக்டா? புரியுதா? இங்க இருந்துக்கிட்டு நீங்க வேற ஒன்று உள்ள வச்சுக்கிட்டு இங்க என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஆனா ஒளி இயேசு கிறிஸ்து, நீங்க அவரை விரும்புவதை பார்க்கலும் வேற ஒன்றை விரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க விசுவாசம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. உங்க விசுவாசம் வேலை செய்யாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்க இருதயம் எதின் மீது இருக்கிறது? நாட்டம் எதின் மீது இருக்கிறது? உங்க இருதயத்தின் வாஞ்சை எதின் மீது இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, பவுலுக்கு 2 கண்ணும் தெரியல, கண்ணை குருடாக்கிட்டாரு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டவனே, என் கண்ணை சுகமாக்கணும் என்ன செய்யல? கேட்கல. அப்போ நீங்க எதை கேட்கிறீர்கள்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்கமா? ஆண்டவரே, என் பிரச்சனையை தீரும், என் வழக்க தீருங்க, என் போராட்டத்தை தீருங்க, இப்படி அவர்கிட்ட போறோமா? அல்லது ஆண்டவரே உமக்காக, அவன் தான் யாரு? ஒளியில் நடக்கிறவன், ஒளியை விரும்புகிறவன். சரியா? இருள் இந்த உலகம். பாருங்க, இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 26 15, 16, 17 படிங்க. நீர் யார்? இப்ப பாருங்க, இயேசுவை சந்திக்கிறான். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பாத சவுலை கர்த்தர் சந்தித்த போது அவன் முதல் கேள்வி என்ன கேட்டான்? நீர் யார்? பாருங்க, அவர் யார்? அவர் ஒளி.
அந்த ஒளி தான் இவன் கண்ணை கூடாக்குச்சு. கரெக்டா? அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனேன் அப்படின்னு எழுதுவார் பவுல். எனவே பிரியமானவர்களே, இப்ப நீர் யாருன்னு கேட்கான், கண்ணை கூடாக்கிட்டு நீ யாருன்னு கேட்கறான். அடுத்து இயேசு இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும். ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரன் மட்டும் கிடையாது, அவன் சாட்சியாகவும் அவரே நிறுத்துவார். இவனா இல்ல, அங்க பாருங்க, அடுத்த வருஷம் அடுத்த வாரத்தை பாருங்க, ஏற்படுத்து. அப்போ அவரே அவனை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறவர். அப்போ இது ஒரு மனுஷனை ஏற்படுத்தவே முடியாது. ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்துவது மனுஷனுடைய வேலையே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ ஊழியக்காரனை ஏற்படுத்தி அவனை சாட்சியாகவும் நிறுத்துவார். பாருங்க, அப்போ அவனை சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு நான் உனக்கு நான் உனக்கு தரிசனமானேன். அப்ப அவர் நமக்கு தரிசனமாகி அவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கரெக்டா? நோக்கம் உண்டு. நல்லா புரிஞ்சு, அது ஒரு நோக்கம் உண்டு. அடுத்து நின்றும் உன்னை விடுதலையாக்கி. இவங்க மைண்ட் செட்டு சுயஜனம், யூத ஜனம், அந்நிய ஜனம், அவங்க தேவனை அறியாதவங்க, அவங்க வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் தான் பேசுறாரு. உயிர் தந்த பிறவும், உயிரோடு இருக்கும்போது விசுவாசம் தான் பேசினாரு. உயிர் தந்த பிறவும் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே ஒண்ணு என்ன உண்டாகுது? பாவ மன்னிப்பு, சுதந்திரம். பாவ மன்னிப்பு கிடைக்கிறது விசுவாசத்தினால. அதைத்தான் அங்க பேசினாரு யோவான்ல. சரியா? நீ அந்த 2 வசனத்தையும் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுல போய் பாருங்க. இயேசு சொன்னது, வேற யாரும் சொல்லல. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்றி ஜனங்களுக்கு, சகல ஜனங்களுக்கும் வெளிச்சம் உண்டாயிற்று. சகல ஜனங்களுக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இது எப்போ பூரணமாகுதுன்னா, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே. அவர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை விசுவாசிக்கும் போது, எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், என் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், நான் யார் கிடையாது, பாவி கிடையாது. இந்த விசுவாசத்தை உடையவனாய் ஒருவன் மாறும்போது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருக்கும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அனுப்புகிறேன் என்றார். பாருங்க, இப்ப பேசுற இந்த வார்த்தை வந்து பவுல்ட்ட புதிய உடன்படிக்கையில அவர் உயிர் தெழுந்த பிறகு பேசினார். அங்க வாசம் யோவான் 3:16 வாசிக்கும் போது அது யார்கிட்ட பேசுனது தெரியுமா? நிக்கோதேமுன்ற ஒரு மிகப்பெரிய போதகன்ட்ட பேசினார். நல்லா கவனிங்க, அவர் பேசுகிற வார்த்தையை எப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். ஒரு தனிநபருக்கு பேசின காரியம், சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் வழியை அப்படி பெர்சனலா என்கவுண்டர் பண்ணி பேசின காரியம். அவன்கிட்டையும் பேசினாரு. அவனும் ஒரு ஊழியக்காரன், இவன் ஒரு ஊழியக்காரன் ஆக்க போறோம்னு சொல்லி இவன்கிட்டையும் பேசினாரு. அப்போ அவன்கிட்ட பேசுனதும் விசுவாசம் தான், இவர்கிட்ட பேசுனதும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே இந்த விசுவாசத்தினால்தான் நீங்களும் அவரிடத்தில் கிட்டி சேர முடியும். உங்களுடைய சுய கிரியினால முடியாது, உங்களுடைய சொந்த கிரியினால முடியாது, உங்களுடைய தாழ்மையினால இல்ல, உங்க பரிசுத்தத்தினால கிடையாது. எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம்
பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் இதை நீங்க விசுவாசிக்கும் போது, இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய வாழ்ந்ததனுடைய மரித்ததனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். என்ன பலன்? முழு பலன். முழு பலன். பாருங்க, அந்த காலத்துல இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. அப்போ ஆள் தான் அறுப்பாங்க. ஆள் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? முழு பலன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கூலி தான். ஆனால் நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்களுக்கு முழு பலனையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சரியா? எப்படி ரூத்து போய் போவாசனுடைய வயல்ல சிந்தினதை முதல்ல பொறுக்கணும். கரெக்டா? முதல்ல சிந்தினதை பொறுக்கணும். அப்போ அதுக்கு அப்புறம் இந்த போவாச கல்யாணம் பண்ண பிறகு அதுக்கு எல்லாத்துக்குமே அவன் என்னவா மாறிட்டா? இப்படித்தான் நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்கு முழு சுதந்திரவாளி ஆக முடியும். ஒன்னே ஒன்று காரியம், அவரை விசுவாசிக்கும் போது. ஏன்னா எல்லாரும் விசுவாசிக்க மாட்டார்கள். எல்லாரும் அவரை விசுவாசிக்க மாட்டார்கள். எல்லாரும் எங்கே போவாங்கன்னா தன்னுடைய சொந்த கிரியைகளின் மேல் விசுவாசம் வைப்பாங்களே தவிர அவர் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து முடித்தார் அப்படிங்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. நல்லா துதிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா மகிமைப்படுத்துவாங்க. ஆனால் எது மட்டும் இருக்காது? விசுவாசம் மட்டும் இருக்காது. பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் எது மட்டும்தான்? விசுவாசம் என்ற அது அவர் மீது வைக்கிற விசுவாசம். விசுவாசம்னா நான் என் விசுவாசத்தின் மேல் வைக்கிற விசுவாசம் அல்ல, என்னுடைய விசுவாசத்தின் மேல் நான் வைக்கிற விசுவாசம் அல்ல, அவர் மீது நான் வைக்கிற விசுவாசம். அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காய் என்னெல்லாம் செய்து முடித்தார் என்பதின் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசம்தான் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகும். உங்களை என்ன செய்யும்? உலகத்தை விட்டே தூக்கிட்டு போகும். தீத்து 3:6 படிங்க. அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. இதுல நம்ம பங்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இதுதாங்க கிருபை. இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த கிருபை கல்வாரி சிலுவையில உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டதின் மூலமாய் நமக்கு கிடைத்தது என்ன? பொழிந்து அருளினார். ஆமென் அப்படின்னு எவன் சொல்லானா அவன் தான் சொல்ல. எப்படி எழுதியிருக்கோ இல்ல? இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆமென், நான் யாருப்பா சொல்லுவாப்பா, நான் நீதிமான் அப்படின்னு இவன் விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கை மாறும். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரை கேட்டுக்கிட்டு வேண்டியதான். அதாவது வேகாத கல் அரிசி, அந்த காலத்துலலாம் அரிசியை என்ன செய்வாங்க? கல்லை பிறக்குவாங்க. இப்போ கல்லே இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கல் உள்ளே கிடந்துச்சுன்னா எவ்வளவு வந்தால் கொதிச்சாலும் சரி, அது என்ன செய்யாது? வேகவே செய்யாது. எனவே எவ்வளவு வசனத்தை காட்டாலும் உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இருக்காது. எனவே யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ ஆண்டவர் விசுவாசத்தை எவ்வளவு கனம் பண்ணுகிறார் தெரியுமா? வந்து அவிசுவாசத்தை அடித்து நொறுக்கி அவருக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு அவர் பல காரியங்களை செய்கிறார். சகரியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனால் சொல்லப்பட்டு நீ சந்தேகப்பட்டனால் நீ என்ன செய்ய மாட்டேன்? ஊமையானா இருப்பான்ட்டார். பாருங்க. ஆனால் என்ன செய்யும்? நிறைவேறிய தீரும். எனவே தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னது சொல்லுங்க அப்போ? ரோமர் 4:25-5:1 படிங்க. ரோமர் 4:25-5. அவர் என்னுடைய பாவங்களுக்காக, நான் இப்படித்தான் படிப்பேன். எப்படி படிப்பேன்? அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக
எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வாசனம் காதி காமலாம் வசனத்தை நல்லா கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னா, விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா இருக்கு. அப்போ அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் யாரை மட்டும் பார்க்கறாரு? விசுவாசிக்கிறவன் மட்டும் தான் பார்ப்பார், மற்றவனை பார்க்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசிக்கிறவன் மட்டும் பார்ப்பாரு, வேற யாரையும் பார்க்கவே மாட்டாரு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு 100 பேர் செத்து போயிட்டாங்க, அது கிடக்குன்னா போய் காப்பாற்ற போகிறேன் யாரை பார்ப்பான்? செத்து கிடக்குனே பார்ப்பான், அவ்வளோதான் பார்ப்பான். அதுதான் விசுவாசம். எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் உங்கள் விசுவாசத்தை அப்படி தூக்கிட்டு போயிடுவார், உங்களை தூக்கிட்டு போயிடுவார். இப்படிதான் உங்களுக்கு கால் ஒடிஞ்சிருக்கலாம், கை ஒடிஞ்சிருக்கலாம், இப்படி கண்ணு சேதமாயிருக்கலாம், ஆனால் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன செஞ்சிருவாங்க? தூக்கிடுவாங்க. செத்து போன முடிஞ்சால் போட்டு போயிடுவாங்க. எல்லாமே இருக்கு, ஆனால் செத்து கிடக்கான் அவனை விட்டு போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சா நினைச்சிடுவாங்க. இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா? விசுவாசித்தவளே பாக்கியவதி, ஒரு விசுவாசத்தின் உனக்கு கடவுது. பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தில் இருக்கவன் துள்ளி குதித்து வெளியேற்றிடும். எனவே பிரியமானவர்களே, தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அடுத்த ஒன்னாம் பண்ணீங்க. இவ்விதமாக, எவ்விதமாக, இவ்விதமாகனா மேல சொன்னபடி பட்டு இருக்கிறபடியால். பட்டு இப்ப பாவியா நீதிமானா? நீங்க மட்டும்தான் நீதிமாங்க, வேற எங்க இல்ல பாவி. என்ன அவனுக்கு தான் கொடுப்பாரு. யார் விசுவாசிக்கணும் அவனுக்கு மட்டும்தான். எத்தனை பேர் நெருக்குனாங்க, எல்லாருமா சுகம் பண்றாங்க. வஸ்திரத்தை தொட்டா உன் விசுவாசத்தின்படி என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். அப்போ விசுவாசம் அவரை கண்ட்ரோல் பண்ணுது. பாருங்க, யாரை கண்ட்ரோல் பண்ணுது? இயேசுவையே கண்ட்ரோல் பண்ணுது. அப்படிப்பட்ட வல்லமை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. சரியா? விசுவாசம் என்ற கொக்கியை கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படியே துடுப்பு இல்லாத படகு மாதிரி இருக்கும். துடுப்பு இல்லாத படகு எங்கேயா போமா? அங்கே தான் நிற்கும். எனவே பிரியமானவர்களே, அதான் சொன்ன மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எதுக்காக? என்னை நீதிமானாக்கும்படி. என்னை முழு பவுல் சொல்லும்போது தேவனுடைய முழு ஆலோசனையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிம்பார். தேவனுடைய முழு ஆலோசனைங்க. நீங்கள் யார் கிடையாது? யாரு? நீதிமான். இதை புரிந்து கொண்டீர்களானால், அதாவது ஒரு வேலைக்கு போகணுன்னா படித்து பாஸ் பண்ணி ஒரு எஸ்பியாக செலக்ட் பண்ணிட்டார். எஸ்பியாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டார். இவனுக்கு செலெக்ஷன் இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சு. நீ ஜாயின் பண்ண வரணும், நீ ஜாயின் பண்ண வரணும். அப்படிங்கும்போது இவன் ஜாயின் பண்ண போஸ்டிங் போகணும். என்ன போகணும்? எஸ்பியா போய் ஜாயின் பண்ண போகணும். குரூப் போகணும் ஆஃபீஸர். அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் மேலே இவர் செலெக்ஷன் ஆனது என்ன போஸ்ட்டு? எஸ்பி. இங்கே எங்கே கொடுக்கணும் சர்டிஃபிகேட்டு? சம்மந்தப்பட்ட ஊரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கொடுக்கணும்? பாஸ் பண்ணி 8 மேலே கேஷ் இருந்தால் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாரு. அதுமாதிரி நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் எவ்வளோ நீதியாக இருந்தாலும் சரிதான், அவர் ரத்தத்தின் மூலமாக நீங்கள் நீதியாளனா நீ நீதிமானே அல்ல. அப்போ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான் ஆகவில்லைன்னா நீங்கள் நீதிமானே கிடையாது. நீ எவ்வளவு நீதிமானாக இருந்தாலும் நீதிமானே கிடையாது. அதுதான் சொல்லியிருக்கு. ஆபகுக் 2:4. ஆபகுக் 2:4 படிங்க. அவனுக்குள் செம்மையானது அல்ல. பாருங்க, ஆத்துமா செம்மையா இல்ல. பிழைப்பு எதனால? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. எத்தனை பேர்ட்ட விசுவாசம் இருக்கு? இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னா என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அதுக்கு தான் துதி, நன்றி, அவரை ஆராதிப்பது.
காலையில் எழுந்து நைட்டில் படுக்க முன்னாடி கர்த்தர் செஞ்ச காரியங்களுக்கு நன்றியும் துதியும் சொல்லி காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தினீங்கன்னா உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? அதாவது எபிரேயர் 10 கடைசி 2 வசனம் வாங்க முடியும். எபிரேயர் 10 கடைசி 2 வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி எதை விட்டு? விசுவாசத்தை விட்டு. விசுவாசத்தை விட்டுட்டு உன் கிரியைகளின் மூலமாய் போறதான் பின்வாங்கி போறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உன் கிரியை கொண்டு மூலமா ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன வருது? நீ பின்வாங்கி போறன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் விசுவாசத்தில் போயிட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, கிரியை போயிட்டாங்க. இதுதான் மேட்ரு. அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது 1000 பேர் இருக்குங்க அவசியம் இல்லை, 2 பேர் இருந்தால் போதும். விசுவாசிக்கிறவங்க சொல்ல போனால் ஒருத்தர் இருந்தால் போதும், அவர் இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்துடுறாரு. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவர் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களோடு இன்னொருத்தரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவார். என்ன செய்வார்? கனெக்ட் பண்ணுவார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மரியா, என்ன ஒரு மரியா விசுவாசிக்கிறவங்க இருந்தால் ஒரு எலிசபெத்தை கனெக்ட் பண்ணிட்டாரா இல்லையா? எப்படி? எனவே உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி செய்வார். என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய், உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் யாராவது கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நன்றி சொல்லி டக்குன்னு வா. விசுவாசிக்கிறவரே வாழ்க்கையது, விசுவாசிக்கிறவனே நீர்மானாக்கப்படுகிறான் என்று சொல்லி இந்த வார்த்தையோடு பேசினதப்பா. அதை அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கேட்டபடி ஆண்டவரே இயேசப்பா அந்த நாளை குறித்து நான் கவனமாக நித்தியத்தை அடைவதற்காக எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தின தெய்வமே, நீதிமானாக மாற்றினரே, உண்மை நன்றியோடு நாங்கள் கேட்ட சத்தியம் ஆண்டவரே ஊடுருவி சென்று என் வாழ்க்கைக்காக அத்தியாவசியப்படுத்தி வாழ என் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு பாடலை பாடின பின்பு எழுந்து நின்று பாடலாமா? உற்சாகமா இருக்கணும். சரியா? எப்படியே இங்கெல்லாம் எப்படி ஆண்டவர் முதல்ல சொல்லியிருக்கோம், உற்சாகமாய் ஆண்டவரை நாம் பாடுவோம், அத்தனை மகிமைப்படுத்துவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்காத கிருபையற்காய். 2 கவியை மட்டும் பாடும். 2 கவி. கரங்களை தட்டி உற்சாகமாய் கேட்ட வார்த்தையை மனதில் வைத்து அதை எண்ணி எண்ணி துதி. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணிலடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்முயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்காத கிருபைகட்காய்
என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆமென். உட்காரலாம்.